வக்ரதுண்ட மகாகாய சூரியகோடி சமப்பிரப அவிக்னம் குருமே தேவ சர்வகாரியேஷு சர்வதா. தென்னாட்டுடைய சிவனை போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. 2026 சனி வக்ர பயிற்சி பலன்கள் வரிசையில் இன்றைக்கு சிம்மராசி. சிம்மராசி சனி பகவான் வக்ரம் அடைஞ்சா என்ன? அஷ்டம சனியை எதிர்நோக்கி வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய சிம்மராசி என்பவர்களுக்கு இந்த சனி வக்ரம் என்பது எப்படி அப்படின்னா, ஒரு திராவகம் நம்ம மேலே வீசும் போது நடுவில் ஏதோ ஒரு கேடயம் மறைச்சா எப்படியோ அந்த மாதிரி. சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் இந்த கடந்த சில 2 வருஷமாக சொல்லணும், போன வருஷம் ஜனவரியிலேருந்தே சொல்லணும், இழக்கிறதுக்குன்னு எதுவுமே இல்லை. துல்லியமாக சொல்லணுன்னா முடிஞ்சது கேம். அதாவது ஹெல்த்துலேருந்து தொழிலேருந்து குடும்பங்கிறது காலி. எஸ்பெஷலி குடும்பம், உறவுகள், அண்ணா தம்பி அக்கா தங்க பொண்டாட்டி புருஷன் குழந்தைங்க எல்லாம் முடிஞ்சுது, ஜோலி முடிஞ்சுது. ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் கும்பலாக சேர்ந்து நமக்குன்னு ஒரு 50 பேர் இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணியிருப்போம். ஆனால் 2 வருஷத்துக்கு அப்புறம் இப்போ பார்த்தோம்னா காலி கிரவுண்டில் நம்ம தனியாக நிற்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. இதுதான் சிம்மராசியுடைய நிலைமை. எதை எடுத்தாலும் தடங்கள், தடை, எதை எடுத்தாலும் போராட்டம், பேசுகிறவங்கள்ட்டெல்லாம் வம்பு வாய்ப்பு, சின்ன சின்ன எறும்பெல்லாம் எட்டி பார்க்குது நம்மளை. அப்படிங்கிற அளவுக்கு ஃபீல் பண்ணுறீங்களா? இந்த வீடியோ முழுசாக பாருங்கள். இது உங்களுக்கான ஒரு பெரிய மறுமலர்ச்சிக்கான ஒரு வீடியோ. 2026 சனி வக்ரம் அப்படின்னா என்ன? சனி வக்ரம்னா ஆன்டி கிளாக் வைஸில் சனி சுற்றுறாருன்னு அர்த்தம். சூரியனை நேர்கதி இல்லாமல் எதிர்மகதியில் சுற்றுறாருன்னு அர்த்தம். இந்த எதிர்கதியில் சுற்றுற சனி பகவானுக்கு 3 முக்கிய புள்ளிகள் உண்டு. ஒன்று, நாம் என்னென்ன செஞ்சிகிட்டு இருக்கோமோ அதெல்லாம் நம்மளை மறுபரிசீலனை, திருப்பி அதை ஒன் செகண்ட் அதை பற்றி யோசிக்க வைப்பார் சனி பகவான். நாம் என்னென்ன கர்மா செய்தோமோ அந்த கர்மாவுடைய எஃபெக்ட், ரிசல்ட்டை நம்மளை ரியலைஸ் பண்ண வைக்கக்கூடிய டைம். நாம் சிம்மராசிக்கு தெரியாமலேயே நம்ம ஆட்டிடியூடு ஹெட் வெயிட்டோடு இருந்திருக்கோம் அப்படின்னா அந்த ஹெட் வெயிட்டோடைய தப்பு என்னன்னு நம்மளை ரியலைஸ் பண்ண வைக்கக்கூடிய டைம். அப்போது நாம் இது வரைக்கும் என்ன கர்மா செஞ்சோமோ அதை பற்றி ரியலைஸ் பண்ண வைக்க வேண்டிய டைம். கடந்த காலத்தில் நம்ம செஞ்ச தவறுகளை நமக்கு உணர்த்தக்கூடிய டைம். அது மட்டும் இல்லாமல் நம்மளோட ஹெட் வெயிட் ஆட்டிடியூடு, நம்ம அகம்பாவம், அதனால் மற்றவங்களை ஏதாவது பாதிச்சிருக்குமா அப்படின்னு நமக்கு தெரியாமையே பண்ணியிருந்தாலும் அதை ரியலைஸ் பண்ண வைக்கக்கூடிய டைம். சிம்மராசிக்கு ஆட்டிடியூட் இல்லை, அகம்பாவம் இல்லைன்னு சொன்னால் அது போய். ஆட்டிடியூட் அகம்பாவம் சிம்மத்துக்கு இருக்கணும். அதுதான் சிம்மம். சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் முதல்ல 4 பாயிண்ட்டு முக்கியமாக சனி வக்ர பயிற்சியில் சொல்லணும். முதல் பாயிண்ட்டு, மனசில் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு பாரம், ஏதோ ஒரு சொல்ல முடியாத ஒரு ஏக்கம், ஒரு சொல்லவே முடியாத ஒரு வலி, ரணமான வலி, இதெல்லாம் இந்த சனி வக்ர பயிற்சியில் மாறும். ஜூலை 27லேருந்து டிசம்பர் 11க்குள்ளே இந்த மனம் சம்பந்தப்பட்ட பாரங்கள், மனம் சம்பந்தப்பட்ட வேதனைகள், இதில் கொடுமையான வேதனை என்னென்னா மரணம் என்பது சில நொடிகளில். ஆனால் வாழ்க்கையில் மனதினுடைய வலி என்பது ஒவ்வொரு நொடியும் மரணிக்கக்கூடிய வலி. மரணம் வந்தால் எப்படி வலிக்குமோ, at the time of death we will incur substantial pain, extreme pain சொல்லுவாங்க. அதை எவ்ரி செகண்ட் அனுபவிக்கக்கூடியது தான் இந்த அஷ்டம சனியுடைய பலன்கள். அப்போது மனதிலேயே குமரி கொண்டு இருக்கக்கூடிய சிம்மராசி அப்படியே மனசு அப்படியே கசக்கி புழிஞ்சிருக்கும். அப்படியே வெளியில் சொல்லாமல் அப்படியே செத்துடலான்னு பல தடவை, பல நாளைக்கு, பல நேரங்களில் நினச்சிருப்பாங்க சிம்மராசி என்பர்கள். அதெல்லாம் மாறப்போகுது, அதெல்லாம் சேஞ்ச் ஆக போகுது. மாற்றம் ஒன்றே நிரந்தரம், அந்த வகையில் மாறப்போகுது. இப்போது மனக்குமரர்கள் அப்படின்னு சொல்லும்போது நிறைய வகைகள் இருக்குது. வெளியில் சொல்லி சில பேர் அழுதுருவாங்க, சொல்லாமையே உள்ளே வச்சுருப்பாங்க. சிம்மத்துக்கு எப்படின்னா, இப்போது நிலைமை அஷ்டம சனி, இந்த மனக்குமரல்களை வெளியே சொல்லவும் முடியாது, உள்ளே வச்சு அழவும் முடியாது. இதுதான் சிம்மத்துடைய நிலைமை. இந்த நிலைமைகள் மாறப்போகுது. சிம்மத்துக்கு 2வது பாயிண்ட் என்னன்னு குறிப்பாக சொல்லணும்னா, பணம். எஃபர்ட்டே போடாமல் 2023-24 பீரியடில் சும்மா கோடிக்கணக்கில், லட்சக்கணக்கில் சம்பாதிச்ச சிம்மராசி அன்பர்கள் இன்றைக்கி உருண்டு பிறண்டாலும் 10 ரூபா தேர மாட்டேங்குது. இந்த நிலைமை தான் ரொம்ப மோசமான நிலைமை. பயம் இருக்குது. பணம் இல்லாத சிம்மராசி அன்பர்கள் மனசில் பயம் நிறைஞ்சிருக்கு. பணம் இல்லைன்னா ஒருவேளை நம்ம அவமானப்படுவோமே, அந்த அவமானத்தை நம்மளால் தாங்க முடியுமா அப்படிங்கிற பயம். இது ஒரு பக்கம் இருக்க, சிம்மராசி நிறைய காசு சேர்த்து வச்சது காலம்லாம் போய் கிட்டத்தட்ட பிச்சை எடுக்கக்கூடிய காலம் அளவுக்கு வந்தாச்சு. எல்லா சேவிங்ஸையும் பேங்க்ரப்ட் பண்ணி காலி பண்ணி
கடைசி ஸ்டேஜுக்கு வந்த சிம்மராசி என்பவர்களுக்கு இந்த 138 நாட்கள் மறுபடி 2 ஆண்டுகளுக்கு முன்று 2 இயர்ஸுக்கு முன்னாடி இருந்த நிலைமைகளை கொண்டு வந்து கண் முன்னாடி நிறுத்தும், மறுபடி ஜெயிக்க வைக்கும். சிம்மம் எப்பவுமே தோத்து மறுபடி மெகாவா ஜெயிக்கிறது, இருந்ததை விட பெருசாக ஜெயிக்கிறது. இது சிம்மத்துடைய அடிப்படை குணாதிசயம். அடுத்தது சிம்மராசிக்கு 3வது பாயிண்ட்டு, பாஸ்டில் நடந்த விஷயங்களை மனசில் போட்டு குழப்பி எதிர்காலத்தில் நிகழ்காலத்திலையும் முடிவெடுக்க முடியாமல் தெளிவில்லாத ஒரு நிலைமை. அதெல்லாம் மாறும். இந்த 137 138 நாட்கள் புதிய உறவுகள், புதிய பந்தங்கள், புதிய சொந்தங்கள், பழையன பழிதலும் புதியன புகுதலும், எமோஷ்னலி செக்யூர்டாக ஃபீல் பண்ண வைக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப்ஸு, அதே மாதிரி பிரிந்து போன உறவுகள் மறுபடி ஒன்றாக சேருவது எல்லாமே இந்த 137 138 நாட்களில் சிம்மத்துக்கு நடக்கும். 4வது, இழந்தது பெறுவது. இந்த கடந்த கால வாழ்க்கையில் 2 வருஷத்தில் இழந்தது எல்லாத்தையும் பெறுவது. இதில் ரொம்ப முக்கியமாக உன்னிப்பாக நீங்கள் கவனிக்க வேணும். நான் சொல்கிறத கவனிங்க. நாம் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி, 4 வருஷத்துக்கு முன்னாடி, 8 வருஷத்துக்கு முன்னாடி இதுதான் கரெக்டு, இவங்கெல்லாம் ரொம்ப நல்லவங்க, இந்த மனிதர்கள் நம்ம வாழ்க்கையில் இருக்குது பெரிய வரப்பிரசாதம் நினச்ச அந்த மாதிரியான உறவுகள், இல்லை நாமளே நமக்கு செய்து கொண்ட தவறுகள், இதெல்லாம் புரியக்கூடிய தெளிவு பெறக்கூடிய காலம். நல்லா கவனிங்க, தெளிவு பெறக்கூடிய, இன்னொரு தடவை சொல்கிறேன், தெளிவு பெறக்கூடிய காலம். தெளிவாக சிம்மராசி மட்டும் இருந்ததுன்னா யாராவது கிட்ட வர முடியுமா? தெளிவு இல்லைன்னா எலியெல்லாம் நம்மளை ஏணி வச்சு எட்டி பார்க்குது. தெளிவு இருந்ததுன்னா சிம்மராசி பக்கம் இந்த கர்ஜிக்கும் சிம்மம், அந்த காடு கண்ட்ரோலில் இருக்கும். மிருகங்களை இப்போ அம்மா எப்படி புரட்சி தலைவி சிம்மத்திலிருந்து அத்தனை அமைச்சர்களையும் ஆட்டி படைச்சாங்க, அப்போ யாராவது ஒரு அமைச்சர் வாயை திறந்துருப்பாங்களே? அந்த சிங்கம் இருக்கிற வரைக்கும், லைனஸ் இருக்கிற வரைக்கும் பொத்திக்கிட்டு இருந்தாங்க. அந்த லைனஸ் மறைஞ்ச உடனே தடி எடுத்தவன் தண்டல்காரன்னு அதிமுக 550 கட்சியாக பிரிஞ்சிருச்சு. இதை மாதிரி தெளிவு சிம்மத்துக்கு இருந்தால் உங்களை யாரும் ஒன்றும் அசைக்க முடியாது. உங்கள் மனசில் தெளிவு இல்லைன்னா வரவெல்லாம் உங்களை அடிச்சுட்டு போவான். உங்களோட சீக்ரெட் ஆஃப் சக்ஸஸே உங்கள் மனசில் இருக்கக்கூடிய தெளிவு தான். இந்த 4 பாயிண்ட்டும் இந்த சனி வக்ர பயிற்சியில் நடக்க போகுது. இதோடைய பலன்கள் என்ன அப்படின்னா, நல்ல ஸ்திரமான புத்தி, ஸ்திரமான வேலை, ஸ்திரமான பொருளாதாரம், ஸ்திரமான வாழ்க்கை, ஸ்திரமான உறவுகள், இதெல்லாம் நடக்க போகுது. டாப் கிளாஸில் மறுபடியும் நீங்கள் ஷைன் பண்ண போகிறீங்க, அவுட் பர்ஃபார்ம் பண்ண போகிறீங்க. அடுத்த 38 நாட்கள், ஜூலை 27லேருந்து டிசம்பர் 11 வரைக்கும் சிம்மத்துக்கு ஏகபோக ராஜகாலம். தவிர இந்த காலகட்டத்தில் சிம்மம் கடைபிடிக்க வேண்டிய 3 முக்கியமான விஷயங்கள். 1, உங்களுடைய சொந்த ரகசியங்களை வெளியில் சொல்லவே கூடாது. அது எப்பேற்பட்ட விஷயமா இருந்தாலும் நீங்கள் அமுக்கமாக இருந்து கமுக்கமாக வேலையை முடிக்கணும். வேலை முடிகிற வரைக்கும் யாருக்கும் சொல்லக்கூடாது, முடிஞ்சதுக்கப்புறம் அவங்களுக்கே தெரிஞ்சுக்கிட்டோம். 2, உங்களுடைய பண செலவுகள் கண்ட மேனிக்கு நீங்கள் செலவு பண்ணுறதை நிறுத்தி ஆகணும். எது ரொம்ப அவசியமோ அதை மட்டும்தான் செலவு பண்ணணும். கையில் இருக்கிற காசை விட்டிங்கன்னா மறுபடியும் வர்றது கஷ்டம். 3, உங்களுக்கு ஒரு விரக்தி இருக்குன்னு சொல்லி மற்றவங்கள்ட்ட விரக்தியாக பேசாதீங்க. அது மிஞ்சி இருக்கிற உறவுகளையும் காலி பண்ணிடும். யாரோ ஒருத்தர் மேலே இருக்கிற வெறுப்பை எல்லாத்தையும் காமிக்காதீங்க. அப்படி காமிச்சிங்கன்னா பக்கத்தில் இருக்கிற எல்லா உறவும் கூட போய்டும். அது மாதிரி இல்லாமல் ஜாக்கிரதையாக நீங்கள் இருக்கணும். அது ரொம்ப முக்கியம். இப்போது சிம்மத்துக்கான பரிகாரங்கள் அப்படின்னு எடுத்தோம்னா, முக்கியமாக துர்கை அம்பாள் வழிபாடு ஞாயிற்றுக்கிழமை. 2, வீட்டிலேயே ஸ்படிக லிங்கம் வச்சு அதற்கு பால் அபிஷேகம் பண்ணி நைவேத்தியம், ஒரு முந்திரி ஒரு திராட்சை நைவேத்தியம் பண்ணுவது, இதெல்லாம் சிம்பிளான பரிகாரம். 3, கால பைரவர்களுக்கு உணவு நீர் கொடுப்பது. சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப முக்கியமான காலகட்டங்கள் இந்த 138 நாட்கள். அஷ்டம சனி காலகட்டத்தில் இது ஒரு வரப்பிரசாதம். இந்த பயன்படுத்தி கொள்வது சிம்மத்தின் கையில் தான் இருக்குது. ராஜாவாக பிறந்த நீங்கள் ராஜாவாக வாழ்ந்து ராஜாவாக தான் மடிக்கணும். நடுவில் நோ காம்ப்ரமைஸ். வெற்றி உங்களுக்கு தான். மறுபடியும் உங்களை வேறு வீடியோவில் சந்திக்கும் வரை என் உயிரினும் மேலான சிம்மராசி பெருமக்களுக்கு என்னுடைய வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.